ஜோடி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடி இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு சூரியன் 11லும், ராசிநாதன் புதன் 2 கூடிய புதனும் 11லும், 10 கூடிய சுக்கிரனும் 11லும், 10ஆம் இடத்தில் குரு இருப்பதும், 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதும், 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதும், 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் நல்ல முன்னேற்றங்கள். செவ்வாயும் 9ஆம் இடத்தில் இருந்து ஆட்சி பெற்று இருப்பது மிக சிறப்பான காலம். மெயினாக காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் சம்பள உயர்களும் எதிர்பார்த்த அமைப்பும், அரசு பொது காரியங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த மாதம். அதேமாதிரி வேலையில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் இடமாற்றத்தையும் உண்டாக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த ஆனி மாதம் ஒரு 2 வாரம் கழித்து புதன் 12இல் வருவதும், கடைசி வாரம் சுக்கிரன் 12இல் வருவதும் அதுவும் சிறப்பான காலம்தான். நல்ல மாற்றங்களை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் நினைப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி எடுத்தால் அதுக்குண்டான வெற்றி கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதேமாதிரி வெளிநாடு வேலை பார்ப்பவர்கள் நல்ல சம்பள உயர்வு, எதிர்பார்த்த வருவாய், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சுயதொழில் புரிபவர்களுக்கு 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும்னு பழமொழியே இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா பதவி பட்டம் பறிபோகும் அப்படின்னு சொல்வார்கள். அது நம்ப வேண்டாம். சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதும், இந்த இன்னொரு இதை சொல்லணும் உங்களுக்கு, இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை தான் இப்போ காரணம். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை தான் இந்த ஆண்டு தொடக்கத்திலே மழை பெஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு அது ராகுடைய அங்கேருந்து ராகுடைய தன்மையும், மீனராசியில் ராகு இருப்பதும் இந்த குரு சுக்கிரனுடைய தன்மையை வாங்கி பலன் செஞ்சுருக்கு. இந்த ஆண்டு நம்ம சித்திரை ஆண்டு தொடக்கமே மழை பெஞ்சது காரணமே. அதனால் இந்த குரு 10ல் இருப்பதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த உதாரணத்துக்கு தான் இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இங்கே வருகிறது. அதனால் 10ல் குரு இருக்கிறது நல்லா உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். அதுக்கு எல்லாரும் சந்தேகமே இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடையும், பெருமாள் வழிபாடு செய்வதையும் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்கால சிறப்பான அமைப்பை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடம் விரைவருவது இளமுருகு ஜோதிடன் குமரன். நன்றி.